உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, சங்கீதம் 18:6, எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்தில் இருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. நான் நெருக்கப்படுறேங்க. இந்த பிரச்சனை தான் என்னை நெருக்குது, இந்த வியாதி தான் என்னை நெருக்குது, எத்தனை இடி தான் வாங்குறது, எல்லா பக்கமும் நான் இடி வாங்குறேன். இது என் மனசையே நெருக்குது, என் சந்தோஷங்களை கெடுக்குது, என் நிம்மதியெல்லாம் போயிடுது அப்படின்னு கவலைப்படுறீங்களா? இது உடனே தேவைப்படுதுங்க, எனக்கு இது உடனே வேணும், அப்போ தான் என் நெருக்கடியெல்லாம் சரியாகும், இதை தள்ளி போட முடியாது, ரொம்ப 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 முக்கியங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு கவலைப்படுறீங்களா? தேவனை நோக்கி அபயமிடுங்க, அவரை நோக்கி கூப்பிடுங்க, அவர் கொடுப்பார். நல்லா இன்னும் இன்னும் சத்தம் இடுங்க. அப்போ அவருடைய இடத்துல போய் அது சேரும். நீங்கள் கூப்பிட்ற சத்தம் அவர் காதுகளில் கேட்கும். அதனால் கவலைப்படாதீங்க. அவர் உங்கள் நெருக்கடிகளை அவர் மாற்றுவார், உங்களுக்கு உதவி செய்வார். இன்றைக்கி ஒரு சிஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. கேஸ் சிலிண்டர் கிடைக்கிறதே அபூர்வம், எனக்கு கேஸ் சிலிண்டர் வந்துருச்சு, ஆனால் என்கிட்ட பணம் இல்லை. கேஸ் சிலிண்டரை இறக்கி வச்சுட்டு அவங்க எப்போ நீங்கள் இன்னும் ஏன் எனக்கு பணம் போடலைன்னு கேட்குறாங்க. இன்றைக்கி 6:30 மணிக்குள்ளே 6:30 ஈவினிங்குள்ளே நான் பணத்தை கட்டணும் சிஸ்டர், என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு நான் ரொம்ப நெருக்கப்படுறேன். நான் எப்படி இவங்களுக்கு பே பண்ணுவேன்? இல்லைனா திரும்பவும் கேஸ் சிலிண்டரை தூக்கிட்டு போயிடுவாங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டாங்க. இயேசுவை திட்டினாங்க. அவர் ஒன்றும் எனக்கு கொடுக்கறதில்ல, எல்லா கஷ்டத்தையும் எனக்கே கொடுக்குறாங்க. நம்ம அப்படி புலம்ப வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஒன்றே ஒன்று தான், கூப்பிடணும், அவரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடணும், அவர் வருவார். அவ்வளோதான். அவர் உங்கள் நெருக்கடிகளில் இருந்து உங்களை காப்பாற்றுவார். பயப்படாதீங்க. என்னங்க இந்த நாளுக்குள்ளே எனக்கு தேவைப்படுது, இந்த மாதத்துக்குள்ளே தேவைப்படுது, சில மணி நேரத்துக்குள்ளே எனக்கு இவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்குறீங்களா? கால நெருக்கடி எல்லாமே தேவனை நோக்கி கூப்பிடுங்க, அவர் உங்களை தப்புவிப்பார். பெரிய நெருக்கடி மோசையை நம்பி வந்தாங்க பார்த்தீங்களா அந்த மக்கள், அவங்களுக்கும் நெருக்கடி. கொஞ்ச நேரத்துக்குள்ளே அவங்க எகிப்து படை இவங்களை தாக்கும். அவங்கக்கிட்ட இருந்து இவங்க கொஞ்ச நேரத்தில் தப்பிக்கணும். தப்பிக்கிறதுக்கு எந்த இடமும் இல்லை. அவங்க மோசையை பார்த்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கு தலைவரே நீங்கள் எங்களுக்கெல்லாம் விடுதலை வாங்கி கூட்டிகிட்டு வந்தீங்க? நாங்கள் இங்கே செத்துருவோம் போல், நீங்கள் எதுக்கு எங்களுக்கெல்லாம் விடுதலை வாங்கி கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் தேவன் என்ன பண்ணார்? தண்ணீரில் பாதை போட்டு கொடுத்தார், செங்கடலுக்குள்ளே பாதை போட்டு கொடுத்தார். அவங்க எல்லாருமே தப்பிச்சிட்டாங்க. சில மணி நேரத்துக்குள்ளே அந்த ரோடு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் நெருக்கடிக்குள்ளே இருக்கிறீங்களா? எத்தனை பேர் இன்றைக்கி நெருக்கடிக்குள்ளே இருக்கிறீங்க? அவங்கெல்லாம் அற்புதங்களை பார்ப்பீங்க, அதிசயங்களை பார்ப்பீங்க. தேவன் உங்களுக்காக அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார். உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். அவர் காது கொடுத்து கேட்டுட்டாருங்க. உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும், தெரியும், இது ரொம்ப 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 முக்கியம் என்று அவர் செய்து கொடுப்பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க அப்பா. நீங்கள் எப்படியாவது உங்கள் பிள்ளைங்களுடைய நெருக்கடிகளில் இருந்து உங்கள் பிள்ளைங்களை காப்பாற்றுங்க. உங்கள் பிள்ளைங்க உங்களை நோக்கி தான் கூப்பிட்றாங்க. தயவுசெய்து உங்கள் பிள்ளைங்களை காப்பாற்றுங்க, அவங்க தேவைகளை சந்தியுங்க. எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன், ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்கள ரத்த கொட்டிக்குள் மறைச்சிக்கோங்க, பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க, ஞான ஸ்நானம் எடுக்கணும், ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும்
கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக, பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக, மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக. மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும், அப்படி இல்லைன்னா அவன் மனுஷனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிகிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறது? சாமி உமக்கு நன்றி பா. எங்களை அடித்து உதச்சி திருத்தி எப்படியாவது பரலோகத்தில் கொண்டு விட்டுருங்கப்பா. பா, ஏதாவது கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு நல்லா கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்கப்பா. எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமை பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மத்திய வானத்தில் உங்களுக்கு சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை இழந்துடக்கூடாதுப்பா. சாமி உமக்கு நன்றி அப்பா. ஒரு மனிதனால் பரிசுத்தமாக வாழ்கிறது கூடாத விஷயமாப்பா. அதற்கும் உங்கள் உதவி கேட்டு தான் வந்து நிற்கிறோம். 7 வருட பிசாசு நடத்தும் ஆட்சியிலெல்லாம் விட்டுட்டு போயிடாதீங்க பா. அந்தி கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. 3வது தடவை இந்த பூமிக்கு வந்து இந்த பூமியை ஆட்சி செய்வீங்க. 1000 வருடம் நீங்கள் ஆட்சி செய்வீங்க. அந்த பொற்காலத்தை நாங்கள் பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.